கோவை மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரத்தை அடுத்து காந்தவயல், காந்தையூர், மேலூர், உளியூர், ஆலூர் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. லிங்காபுரம், காந்தவயல் இடையே காந்தையாறு எனும் காட்டாறு கடந்து செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழை இந்த காந்தையாற்றின் வழியாக பவானி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் லிங்காபுரம், காந்தவயல் இடையே கடந்த 2004ஆம் ஆண்டு காந்தையாற்றின் குறுக்கே பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் 40 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது. ஆற்றின் கீழ் மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்திற்கு பாலம் கட்டப்பட்டது. அப்போது பாலத்தின் உயரத்தை குறைந்தபட்சம் 32 அடியாக உயர்த்த வேண்டும். ஏனெனில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீரின் மட்டம் உயர்ந்து பாலம் நீரில் மூழ்காமல் இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி 20 அடி உயரத்தில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மழைக்காலங்களில் வருடத்தில் பாதி மாதங்கள் பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து குறைந்தும் பாலம் வெளிவருவதுமாக இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு லிங்காபுரம், காந்தவயல் இடையே உள்ள பழைய பாலத்தின் அருகிலேயே 15 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காந்தையாற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கி நடந்து வருகிறது. இந்த பணிகள் 2025ஆம் ஆண்டு முடிவடையும் என எதிர்பார்த்த நிலையில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. கடந்த சில மாதங்களாகவே காந்தையாற்றில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து இருந்து வருவதால் பணிகள் முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் காந்தவயல், காந்தையூர், ஆலூர், மேலூர், உளியூர் உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்களிலிருந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் பணி நிமித்தமாக மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வோர், மருத்துவ தேவைகளுக்காக கோவை உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம், படகு பயணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருந்து வருகிறது. எனவே மழைக்காலம் முடிந்தவுடன் போர்க்கால அடிப்படையில் இந்த உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காந்தவயல், காந்தியூர்ல இருந்து இருக்கோம். இங்கே பாலத்தை மட்டும் கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒர்க் போகிறதுனால இங்கே நேரத்தில் எழுந்திரிச்செல்லாம் போக முடியாது. யானை வருது. அங்கே இருக்கிறவங்க 11 மணி ஆயிடுது. அவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யானையெல்லாம் போயிட்டு வருது. இங்கே இந்த பாலத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் இங்கே நேரத்தில் இங்கே ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது முன்னாடியே யானை நிற்கிது. எங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது. இந்த பாலத்தை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்கு இது பண்ணாங்க நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இந்த பாலம் இல்லாதனால. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு பாலம் தான் எல்லா இடத்துக்குமே சிரமம். ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து எல்லாம் போகிறக்கு வர்றக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது. நைட்டில் ஏதாச்சும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போகிறனா கூட போக முடியாது. போட்டு பர்சல் இருந்தால் தான் போக முடியும் வெளியே. இப்போ ஏதோ எமர்ஜென்சி என்ன பண்ணுறீங்க? ஏதோ போட் இருக்குன்னு இல்லைன்னா பர்சல் இருக்கணும் நைட்லைங்க. அப்போ இருந்தால் மட்டும்தான் 108 வந்துன்னா கூப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊருக்காரங்களாம் பைக்கு, வண்டிலாம் வச்சுருப்பீங்களா? அவங்க என்ன தான் பண்ணுறீங்க? எல்லாமே அந்த அம்சரி தான் நிற்குது மேட்லைங்க. பரஸ்பர மேட்டில் தான் நிற்குது. அதுவும் முடிச்சு தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி போட்டு இப்போ கேமரா மாட்டி விட்டுருக்குது. அதில் இந்த சைடு 3 கிராமம் இருக்குது. காந்தவயல், இங்கே மொக்கமேடு, உளியூர். தோட்டத்துக்கு போகிறது வர்றதுக்கு கஷ்டம். ஒரு வெள்ளாமை விளைஞ்சி வாழைக்காய் கொண்டு போகிறதுக்கு, ஒரு தேங்காய் கொண்டு போகிறதுக்கு இந்த பாலம் இருந்தால் வண்டியில் போகிறதுக்கு வரதுக்கு சௌகரியமாக இருக்குது. பாலம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு வரதுக்கு. 4 வருஷமும் இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் தண்ணி, 3 மாதம் வேலை செய்கிறாங்க. ஒரு 10 ஆள் 20 ஆள் வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு 5 ஆள் 4 ஆள் வேலை செய்கிறாங்க. அப்புறம் அப்படியே நின்றுறாங்க. வேலை நிறுத்தி பண்ணுறாங்க. ஒழுங்காகவே பால வேலை நடக்கிறதில்ல. அதுக்குள்ளே தண்ணி வந்துடுறது. அப்புறம் நிறுத்திடுறாங்க. அப்புறம் 6 மாதம் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி இறங்குனா போகிறாங்க, மறுபடியும் தண்ணி ஏறினா கஷ்டம். பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு அப்படித்தான். இப்போ இந்த பாலம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போட்டு முடிச்சு? எல்லாருமே வண்டியில் போவாங்க. வண்டி சௌகரியம் இருக்குது பாலம் இருந்தால். பாலம் இருந்தால் யானை பிரச்சனை வராது. யானை இருந்தாலும் சமாளிச்சுக்கல. எல்லாம் வண்டியில் போகிறாங்க வர்றாங்க. காரு, ஆட்டோ, பைக்கு எல்லாம் போகிறது வருது. கொஞ்சம் இப்போ பாலம் இந்த தடத்தில் வர்றதுக்கு இதுலேயும் மானம் வருது. இந்த தடை நைட்டில் எமர்ஜென்சிக்கு வர முடியாது 108 சொன்னால், அங்கே பாங்காடு தடத்தில் வந்தால் அங்கே தான் ரொம்ப கஷ்டம். ஆனனிக்கு போயிட்டு வர்றதுக்கு கஷ்டம். பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு, தோட்டத்துக்காரருக்கு எல்லாருமே. தோட்டத்துக்காருக்கு 2 பைக்கு வேணும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இந்த பக்கம் ஒன்று நிறுத்திட்டு அப்புறம் அந்த பக்கம் போய் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். இப்போ எங்களுக்கெல்லாம் பைக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் நடந்தே தான் வர்றோம். ஏதோ ஒரு மகாராஷ்டிரம் போனால் அவங்களோட வருவோம். இப்போ அதுக்கு வழி இல்லை எங்களுக்கு. பெரிய சிரமந்தான் சாமி. பாலம் இருந்தால் தான் இந்த பக்கம் எல்லாம் நல்லாயிருக்கு.
உடனே ஏதோ பாலை இந்த தண்ணி இறங்குனா கட்டி கொடுத்தா எல்லாருக்கும் சீக்கிரம் ஜனங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இங்கேருந்து 6:45 தான் பஸ், இங்கே போட்டு பிடிக்கணும். இங்கேருந்து 7:30 பஸ்ஸு, இங்கேருந்து நடந்து தான் போகணும். அங்கே போகிறதுக்கு ஒரு 8-10 ஆகிடும் பஸ். இப்போ இந்த ஆற்றுல இங்கே தண்ணி இருக்கிறது போட்டில் போகிறது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது? லேட் ஆகும் ஆனால் போகிறதுக்கு. உங்களுக்கு பாலம் ஒன்று கட்டி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும்? பஸ்ஸு நேரம் அங்கேயே வரும். அதாவது பாலம் கட்டி கொடுத்துட்டா உங்கள் ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ளே பஸ் வந்துடும். இப்போ பஸ் இல்லாத நீங்கள் போட்டு பஸ் இல்லாதனால தான் போட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? ஏதாவது எமர்ஜென்சி இல்லை வீட்டில் இறங்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறது? என்ன பண்ணி பரிசில் தான் போகணும். இப்போ நான் வந்து காந்தவேலுங்கிற ஊரில் இருக்கேன். ஆனால் இங்கே வந்து 6 மணிக்கு மேலே வந்தால் யானையெல்லாம் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் இந்த பாலமெல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 240 பேருக்கு மேலே தான் போகிறோம் எல்லோரும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லோரும் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் போட்டில் போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கூறியதாவது, காந்தையாற்றில் நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. இதனால் பணிகள் தாமதமாகி உள்ளது. நீர்மட்டத்தின் அளவு 85 அடிக்கு கீழே குறையும் போது பணிகள் விரைந்து முடிக்கப்படும். எதிர்பாராத விதமாக மழை முன்கூட்டியே பெய்து நீரின் அளவு அதிகரித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நீர்வரத்து குறைந்து 1 மாத கால அவகாசம் கிடைத்தால் போதும் பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்றார்.